ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எங்கள் அம்மா உரலில் மாவாட்டி இட்லியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அம்மா வந்து அரிசி வந்து கொஞ்சமாக ஊற போட்டிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு உளுந்து தாங்க ஆட்டிகிட்டு இருந்திருக்காங்க. என்னோடய பையன் பார்த்தீங்கன்னா நானும் ஆட்டுறேன் அப்படின்னுட்டுன்னு அம்மாட்டேருந்து வாங்கி அவன்கிட்டே ஆட்டிகிட்டு இருந்தான். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா நைஸாக இருந்துச்சு. ஸோ எனக்கும் அது வந்து ஆட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. சரி நானும் அதை ஆட்டுறேன் அப்படின்னுட்டுன்னு அவன்கிட்ட இருந்து சண்டை பிடிச்சி வாங்கி நானும் ஆட்டிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா தான் அம்மா சொன்னாங்க, அது ஆல்ரெடி அரைஞ்சு முடிஞ்சிச்சு, அவன் கேட்டானே அப்படின்ட்டு தான் அவன்கிட்ட கொடுத்தேன், அந்த மாவை வந்து நீ வாரிடு அப்படின்ட்டுன்னு சொன்னாங்க. நானும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாட்டு அந்த மாவை எல்லாத்தையுமே அம்மா தந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன். கிரைண்டர்லாம் மாவு நாம் கரண்டி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அலாக்காக வந்துடும். பட் அன்னைக்கு கை கொண்டு தாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக கீழே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் எனிவே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியோ அந்த மாவை வந்து அப்படியே வாரி முடிச்சிட்டேன். மாவு வாரிட்டு இருக்கும்போது தாங்க இந்த காட்சி. டெய்லி அப்பா காலையில் வந்து காக்கைக்கு வந்து சாதம் வந்து எடுத்து வைப்பாங்க. அன்னைக்கும் வச்சுருந்தாங்க. இந்த அணிலாக இருக்கட்டும், சின்ன சின்ன குருவிகளாக இருக்கட்டும், காக்கா, இது எல்லாமே சேர்ந்து தாங்க சாப்பிடும். அன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அணில் தான் ஈவினிங் வந்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. அதை பார்த்த உடனே இந்த காக்கா வந்து அணிலை கொத்தி விரட்டுறது, அதுக்கப்புறமா அணில் வந்து காக்காவை விரட்டுறது அப்படிங்கிறது மாதிரி மாறி மாறி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அட் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த காக்கா தாங்க அந்த பாத்திரத்தை நீக்கி எடுத்து வச்சு அதில் இந்த சாதத்தை வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நாங்களும் மீதி இருக்கிற அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுகிட்டே இருந்தேன். அப்போது என்னோடய பையனும் பார்த்திங்கன்னா நான் தான் ஆட்டுவேன் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டான். பட்டு அந்த உளுந்து வந்து ஆட்டும்போது ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் ஆட்டினதுக்கு அப்புறமா வாங்கி ஆட்டினா கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டே ஆட்டும்போது நம்ம புதுசாக ஆட்டுறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. அட் லாஸ்ட்டு அம்மா தாங்க வாங்கி எல்லா மாவையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க.